வணக்கம். விஜய்க்கு தொடரும் சிக்கல். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருடைய கட்சி கொடி அறிமுகப்படுத்தியிலிருந்து பல விமர்சனங்கள். இந்த கட்சியில் யானை சிம்பல் இருக்குங்க அப்படின்னு பிஎஸ்பி தேசிய கட்சியான பிஎஸ்பி அதனுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இந்த சின்னத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கொடியில் யானை சின்னம் இருக்குங்க, அதை நீக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் மனு கொடுக்குற முறைப்படி அப்படின்னு பிஎஸ்பி ஒரு பக்கம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சின்னத்தில் மேலே சிகப்பு கலரு, கீழே சிகப்பு கலரு, நடுவில் மஞ்சள் கலரு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் கொடியில் யானை இருக்கும், ஆனால் எங்கள் கொடியில் புலி இருக்குது. அவ்வளோதாங்க வித்தியாசம். வெள்ளாள முன்னேற்ற கழகம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிராமமாக நாங்கள் எங்களுடைய கழக கொடியை கொண்டு போய் சேர்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு ஸ்டாராக இருந்துக்கிட்டு விஜய் அவர்கள் இது போல் பண்ணலாமா அப்படின்னு பல கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது. வெள்ளாள முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி, விஜயினுடைய கொடி ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன அதில் யானை இருக்குது, இதில் புலி இருக்குது, அவ்வளோதாங்க வித்தியாசம். ஒரு ஸ்டாராக இருந்துக்கிட்டு ஒரு கொடியை, ஒரு சொந்தமாக ஒரு கொடியை தயாரிக்க முடியாதா? படத்தில் தான் கதையை திருடுறாங்க, ஆங்கில படத்துலேருந்து டப் பண்ணுறாங்க, வேறு யாரோ கதையில் நம்ம கதைன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டாராக இருந்துக்கிட்டு ஒரு தனியாக ஒரு கட்சிக்கு ஒரு சுயமாக சிந்தித்து ஒரு கொடியை தயார் பண்ண மாட்டாங்களா? இப்படி மற்றவங்களுடைய கொடியை பின்பற்றுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அடுத்த ஒரு சிக்கல் உருவாகியிருக்கு. இந்த சிக்கல் வெள்ளாள முன்னேற்ற கழகம் நாங்கள் முறைப்படி ஒரு தகவல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். அந்த நோட்டீஸுக்கு இது வரைக்கும் விஜய் கிட்டேருந்து எந்த தகவலும் இல்லை. அப்படி ஒரு விஜய் எங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கலன்னா விஜய் வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் அப்படின்னு இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு, விக்கிரவாண்டி இடத்துல வி சாலை அப்படிங்கிற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்கிறது. அதற்காக அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காவலர்களுடைய உதவியோட, காவலர் பாதுகாப்போட அந்த விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்வையிட்ட பிறகு உடனே விஜய்க்கு ஃபோன் போட்டு இந்த இடம் சரியாக இருக்குது, நம்ம கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் செல்வதற்கு போதுமான இது இடமா அமைஞ்சிருக்குது தலைவரை, நம்ம இந்த இடத்துலையே கட்சியினுடைய முதல் மாநாடை வெற்றிகரமாக நடத்திடலாம் அப்படின்ற ஒரு தகவலும் விஜய்க்கு தொலைபேசி மூலிமா அங்கேருந்தே ஸ்பாட்டில் இருந்தே தகவல் கொடுத்துட்டாரு. இப்போ வருகிற செப்டம்பர் 23 விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்குது அப்படிங்கிற தகவல் 99% உண்மையாக இருக்கிறது. இதற்கான அனுமதியை விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அவர்களிடம் மனு கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலும் அதற்குண்டான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துகிறாங்க. இப்படி தீவிரமாக இந்த முதல் மாநாடு நடக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு வெற்றி மாநாடு அமையணும்னு பல்வேறு கட்டத்தில் முயற்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சின்ன கட்சியினுடைய கொடிக்குண்டான சிக்கல்களும் தொடர்கிறது. அடுத்த புது சிக்கல்கள் உருவாகிட்டே இருக்கு. ஒரு நட்சத்திரம், உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு தனியாக ஒரு கட்சியை இயக்குறாரு, கட்சியை தொடங்குறாரு அப்படின்னாக்கா அதற்கு முன்னேற்பாடாக பல விஷயம் செய்யலாம் இல்லையா? இப்படி மற்றவங்களை காப்பி அடிச்சு இந்த மாதிரி விஷயம் செய்யணுமா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் அவர் தொடர்ந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த சூழலில் பல விமர்சனம் தொடர்றது விஜய்க்கு இது ஏறுமுகமா இறங்குமுகமா, விஜயினுடைய வரவேற்பு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழலை இப்படிப்பட்ட விமர்சனங்கள் மக்களை மடமாற்றி விடாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23 நடக்க இருக்கிறதுங்கிறது உறுதியாக இருக்கிறது. இதனுடைய அதிகாரப்பூர்வ தகவல் எங்கள் தலைவர் தாங்க சொல்லணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஓரிரு நாட்களில் விஜய் அவர்களே இதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, விக்கிரவாண்டியில் தான் எங்களுடைய முதல் மாநாடு நடக்க இருக்கிறதுங்கிற தகவல் விஜய் அவர்களே அறிவிக்க இருப்பதாக தகவல் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.